வணக்கம். உலகின் மிகப்பெரிய சொத்தாக அது உலகின் மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதப்படுகின்ற ஒரு வனம்தான் இந்த அமேசான் காடுகள். அமேசான் வனம் இது உலகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அமேசான் வனம் பற்றிய சுவாரஸ்யமான 10 விஷயங்கள் இன்றைய நாளிலே உங்களுக்காக பெறப்போகிறது. இந்த அமேசான் வனப்பகுதி ஏன் இவ்வளவு அதிகம் பேசப்படுகிறது என்று சொன்னால், உலகுக்கு அந்த வனம் தருகின்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. உலகத்திலே மிகப்பெரிய வனமாக கருதப்படுவதுதான் இந்த அமேசான் மழைக்காடுகள். தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கின்ற இந்த அமேசான் காடானது கிட்டத்தட்ட 9 நாடுகளை ஊடறுத்து இருக்கிறது. இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற தென் அமெரிக்க நாடுகளில் பிரேசில், அர்ஜென்டினா, சிலி, பெரு, பராகுவே, சூரினாம், கொலம்பியா, பிரான்சிய சூரினாம், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இப்படி பல நாடுகள் இருந்தாலும் இந்த நாடுகளுக்குள்ளே கிட்டத்தட்ட 60% வனப்பகுதியை கொண்டிருக்கின்ற நாடுதான் பிரேசில். பிரேசில் அதிகமாக இப்போது அமேசான் காட்டுப்பகுதியை அழித்து வருகிறது என்று சொல்லி ஒரு பரவலான முறைப்பாடும் இருக்கிறது. அவற்றையெல்லாம் தாண்டி ஒரு விதத்தில் பாதுகாப்பதற்கு பிரேசில் எந்த அளவுக்கு முயற்சிகளை எடுக்கிறதோ அதே போல உலக நாடுகளும் முயற்சிக்கின்றன. 2008ஆம் ஆண்டிலே $1 பில்லியன் வழங்கியிருக்கிறது நோர்வே நாட்டு அரசாங்கம் பிரேசில் நாட்டுக்கு இந்த வனப்பகுதியை பாதுகாப்பதற்காக. எனவே பிரேசிலுக்கு மாத்திரம் உரித்தானது கிடையாது இந்த அமேசான் காடுகள். உலகில் இருக்கின்ற எல்லா நாடுகளுக்கும் பயன் தரக்கூடிய ஒன்றாக இருப்பதன் காரணமாக உலகின் பல நாடுகள் இந்த பிரேசிலுடைய அமேசான் காட்டு பகுதியை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கின்றன. அப்படி என்னதான் இருக்கிறது இந்த பிரேசிலில் இருக்கின்ற அமேசான் காட்டு பகுதிக்குள்ள என்று சொல்லி பார்த்தால் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. பூமியிலே இல்லாத அளவுக்கு அதிகமான உயிரினங்கள் அங்கே இருக்கிறது, அதிகமான மரங்கள் அங்கே இருக்கிறது. ஒரு அண்மை ஆய்வு சொல்கிறது கிட்டத்தட்ட 400 பில்லியனுக்கும் அதிகமான மரங்கள் அங்கே இருக்கிறது. உலகத்தில் வேறு எந்த காடுகளிலும் இல்லாத அளவுக்கு அதிகமான மரங்களை கொண்ட காட்டுப்பகுதி இந்த அமேசான் வனப்பகுதி. ஒரு நாட்டுக்கு மாத்திரம் சொந்தமல்ல, பல நாடுகளுக்கு சொந்தமானது. இந்த அமேசான் காட்டுக்குள்ளே இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான நதிதான் அமேசான் நதி. இந்த நதி உலகின் நீளமான நதிகளில் ஒன்று, மிகவும் ஆழமான நதிகளிலும் ஒன்றாக இருக்கிறது. இந்த இவ்வளவு பெரிய நதியாக இருந்தாலும் இந்த நதியை ஊடறுத்து செல்வதற்கு அல்லது இந்த நதிக்கு பாலம் என்ற ஒரு விஷயமே கிடையாது. பல கிலோமீட்டர் தூரம் வரை நீள்கின்ற இந்த நதிக்கு ஒரு பாலம் கூட கிடையாது. அதையும் தாண்டி இந்த அமேசான் வனப்பகுதியிலே இப்போதும் கூட ஆதிக்குடிகள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் மிக மிக ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள். ஒரு சில புகைப்படங்கள் மூலமாக, ஒரு சில திரைப்படங்கள் மூலமாக இவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எப்படி வாழ்கிறார்கள், மனிதர்களை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் இப்படியாக இருக்கிறது. அதுவும் மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டிருக்கிறது உலகளாவிய ரீதியில் என்பதையும் ஞாபகப்படுத்துகிறோம். இந்த அமேசான் வனப்பகுதி உருவாகி கிட்டத்தட்ட 55 மில்லியனுக்கும் அதிகமான ஆண்டுகள் ஆவதாக சொல்லப்படுகிறது. அதே போல இந்த பிரேசில் வனப்பகுதியில் இருக்கின்ற சிங்கங்களாக இருக்கலாம், புலிகளாக இருக்கலாம், யானைகள், கரடிகள், இப்படி எல்லா உயிரினங்களும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. அதையும் தாண்டி இங்கே இருக்கின்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், உயிர் பல்வகைமை தன்மை அங்கே படுகிறது. உலகத்தின் 10 உயிரினங்களை எடுத்துக்கொண்டால் அதிலே ஒரு உயிரினம் இங்கே இருக்கிறது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு வனப்பகுதியாக இந்த அமேசான் வனப்பகுதி இருக்கிறது. இந்த அமேசான் வனப்பகுதியிலே 40,000க்கும் அதிகமான தாவர வகைகள் இருக்கிறது. 2,000க்கும் அதிகமான பறவை இனங்கள், 420க்கும் அதிகமான பாலூட்டி இனங்கள், 420க்கும் அதிகமான நீர்வீழ்ச்சிகள், அதே போல 2,000க்கும் அதிகமான மீன் இனங்கள் இருக்கிறது. எல்லாமே வித்தியாசமான இனங்களாக இருக்கிறது. உலகில் வேறெங்கும் காண முடியாத பல இனங்களை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இந்த அமேசான் வனப்பகுதியினுடைய சிறப்பாக இருக்கிறது. அதே போல 370க்கும் அதிகமான ஊர்வனங்களும் இங்கே இருக்கிறது. கடந்த 40 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 20% காடுகள் இந்த அமேசான் பகுதியிலே அழிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதே போல ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பகுதியிலே இந்த காடழிப்பு என்ற ஒரு விஷயம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அமேசான் வனப்பகுதியை எடுத்துக்கொண்டால் அந்த நாட்டினுடைய 60% காடுகள் இருப்பது பிரேசிலுக்குள்ளே தான். எனவே அந்த பிரேசில் நாடு பாதுகாக்க முயற்சிகள் எடுக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. நாட்டினுடைய அதிபராக இருக்கின்ற ஜெயல் போல்சனாரோ இந்த வனப்பகுதியை பாதுகாப்பதாகவும் சொல்கிறார். சில இடங்களில் அதை அழித்து மக்களுக்கு வாழ்விடங்களை அமைக்கப் போவதாகவும் கூறுகிறார். எது எப்படி இருந்த போதிலும் பிரேசில் காடை அழிப்பதற்கு உலக நாடுகளும் சரி, உள்ளூர்வாசிகளும் சரி எதிர்ப்பினை வெளிப்படுத்துகிறார்கள் என்ற விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி வை. இந்த பூமிக்கு தேவையான 9% ஆக்சிஜன் வாயுவை தருகின்ற வனமாக இந்த அமேசான் காடுகள் இருக்கிறது. அந்த அளவுக்கு உலகத்துக்கு நன்மைகள் பல செய்கிறது இந்த அமேசான். 7 மில்லியன் அளவு பரப்பளவை கொண்ட இந்த அமேசான் படுகையில் 5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதுதான் இந்த அமேசான் வனப்பகுதி. உலகின் பல நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருப்பது இந்த அமேசான் வனப்பகுதி. இருந்தாலும் இந்த வனப்பகுதியிலும் கூட காடழிப்பு அதிகமாக இடம்பெற்று வருவதன் காரணமாக அங்கே இருக்கின்ற மரங்கள் அழிந்து வருகின்றன, அங்கே இருக்கின்ற உயிரினங்களும் அழிந்து வருகின்றன என்பதுதான் பரவலாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். எனவே உலகத்தின் பல நாடுகள் இணைந்து இப்போது இந்த அமேசான் வனப்பகுதியை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றன என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இந்த காணொலியிலே நாங்கள் அமேசான் வனப்பகுதி தொடர்பான முழுமையான விவரங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம். மீண்டும் அடுத்த காணொலியிலும் இன்னும் ஒரு பயன் தரக்கூடிய விஷயத்தோடு உங்களை நாங்கள் சந்திப்போம். அதுவரைக்கும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.